శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద
மலை போல் மேனி வளவாய் கமல செங்கனத்து தாமரரே ஆயலும் குழந்தே என்னும் எட்டுவகையில விரையான் போயிந்திரலோகமாளும் அற்றுவகை விரணும் வேண்டே நரன் கண்மானகரலாமே மண்டி பேசி முக்கண்டமா எட்டுவகையில விரையான் போய் சுவை பிரணம் வேண்டே நரன் கண்மானகருளானே மையட்டு வாழ்வேர்கள் நாமம் நம்பாவைக்கும் செய்யும் கிருஷிகள் கையிலே ரோபர்கடல் என்னும் பாலன்னும் காலே நிராடி பையத்துரிபாடி பரண்டாமா கோவிந்தாக பாலகேரமா கர்மண்ணா தேசிலாண்ட கொடிமான நாயகம் சங்க சக்கரவதாராடலமே வெளிகொண்ட ஆதி நாராயண சுவாமி நமத்தையானே ஹரிராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹரிராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹரிராம வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கொடிதுராயிரம் வல்லாண்டு நூறு மணி மன்னா உன் தேவதே தேவதற்கா அடியே நோடு விரும்பின்றி ஆயிரம் வல்லாண்டு வல்லாண்டின் மூலமாக வாழ்கின்ற நாளையும் வல்லாண்டு வாழாக வல்லாண்டுக்கு வல்லாண்டு 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 வல்லாயிரத்தான் என்று பாடுதமே ஸ்ரீஹோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குங்க? அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் சொல்லி கோபி ஐயர் அர்ச்சகர், கோயிலுடைய அர்ச்சகருங்க. இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் 16 கண் பாலத்துக்கு மேலே மலை மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த பெருமாள் கோவிலில் எந்தெந்த மாதங்களில் சிறப்பு பூஜைகள் இருக்குங்க? மார்கழி மாதம் சிறப்பு பூஜைங்க. மற்றபடி எடுத்திங்கன்னா புரட்டாசி நல்ல இதாக இருக்குங்க. புரட்டாசி சிறப்பு வழிபாடுகள் உண்டுங்க. திருப்பதியில் எப்படி இது உண்டோ அந்த அளவுக்கு இங்கே வந்து கூட்டம் லைனில் தான் வரணுங்க. கீழே இருந்த நல்ல கூட்டம் இருக்குங்க. 5 வாரமும் திருக்கல்யாண உற்சவத்திலிருந்து எல்லாமே நடக்குங்க புரட்டாசியில். இங்கு வரும் பக்தர்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வைப்பாங்க? அனைத்து வேண்டுதலையும் வைக்கிறாங்க. பெருமாள் மேலே துளசி சாத்தி அந்த துளசி விழக்கூடிய இடத்த பொறுத்து நம்ம பலன் சொல்லுவோமா. இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் ஒரு சில வரைக்கும் சொல்லுங்க. சிறப்பம்சங்கன்னா நம்ம ராஜா காலத்திலிருந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 ஆண்டுக்கு மேலே இருந்து இருக்குங்க இந்த கோயில். 500 ஆண்டுக்கு மேலே இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து வேட ரூபத்தில் வந்து இவர் வந்து வராக பெருமாளுங்க. எவித்திமராய பெருமாள் பேர். ஒரு வராகர் அவதாரம் சுயம்பு. அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் வேடர்கள் வந்து வேட்டையாட வரும்போது ஒரு பன்றி ரூபத்தில் வந்து அவங்க உள்ளே பூந்து உட்காந்துருக்கிறப்ப அதை சூட் பண்ணிட்டாங்க. அவர் அங்கேயே வந்து ஐக்கியமாயிட்டாருங்க. இந்த இடத்தில் பெருமாள் கோவில் உருவான விதம் சொல்லுங்க. உருவான விதம்னா அது கிட்டத்தட்ட 500 ஆண்டுக்கு மேலே ஆகுதுமா. ஆமாங்க. ஐயா நீங்கள் என்னென்ன பூஜைகள் மற்றும் பலன்கள் செய்து கொடுப்பீங்க? கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், வீடு கிரக பிரவேசம் பண்ணுறோம், லக்ஷ்மி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்க. மற்றபடி பரிகார பூஜைகள், பெண்களுக்கு திருமண தடைகள், நாகதோஷம், செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.